ஆண்டவரே இந்த வருஷத்துல எனக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன நன்மையை நீங்க செய்ய போறீங்க, என்ன நன்மையை நீங்க தர போறீங்க, என்ன அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு காத்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத விட உமக்காக நான் ஏதாவது செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I am here to do something for you. நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் தந்த இந்த வருஷத்துல உமக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்றவங்கள நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்வதாய் அதிகமாக காணப்படும். அதிக அற்புதம் செய்வதாய் உங்களுக்காக அவர் கரம் யுத்தம் செய்யும். எனக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே என்பதை விட, ஆண்டவரே நான் உமக்கு எதை செய்யணும், நான் உமக்காக என்ன செய்யணும், நான் உம்முடைய வேலையை செய்யணும், உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய சுவிசேஷத்தை நான் பரப்ப, உம்முடைய அன்பை நான் சொல்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த கேள்வியோடு கூட எல்லாம் சொல்லுங்களேன். இப்படி நம்ம கொஞ்சம் இந்த வரியை கொஞ்சம் மாத்தி பாடலாம். நான் வாழணும் உமக்காக, உமது சேவை செய்வதற்காக. நான் வாழணும் உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக நான் எதையாகிலும் செய்யணுமே, உமது தரிசனத்தை சுமக்கணுமே. உமது இதயத்தின் பாருங்கள், உமக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டுமே, உமது ஊழியத்தின் தரிசனத்தை சுமக்க வேண்டுமே. நீ தந்த ஜீவனை பயன்படுத்தணுமே. சொல்லுங்க, நீ தந்த கிருபைகளை பயன்படுத்தணுமே. நீ தந்த வரங்களை செயல்படுத்தணுமே. ஆசையுடன் நான் ஜெபம் செய்கிறேன், ஆசையுடன் நான் வாஞ்சிக்கிறேன். நான் வாழணும் உமக்காக, உமது சேவை